ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இதுதான். என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஓட்டு போட போகிறோம். பட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த ஸ்லிப் என்ன, எதுக்காக கொடுக்குறாங்க, இது இருந்தால் தான் நம்ம ஓட்டு போட முடியுமா அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓட்டருடைய இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு சொல்லுவோம். ஓகேவா? வாக்காளர் தகவல் சீட்டுன்னு சொல்லுவோம். பிஎல்ஓ ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கொடுப்பாங்க. வீட்டு தேடியே கொடுப்பாங்க. இல்லை யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கூட யாருக்குன்னா கையெழுத்து போட்டு வாங்கிட்டு கூட வந்திருப்பாங்க. பட் பிஎல்ஓ அப்படிங்கிறீங்கன்னா பூத் லெவல் ஆபீசர்னு சொல்லுவோம். இது எதுக்காக கொடுக்குறாங்க, இந்த ஸ்லீப்போட பர்பஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஓட்டர் ஐடியுடைய வாக்காளர் தகவல் சீட்டு, இந்த ஸ்லீப்பு என்ன அப்படின்றத சொல்றேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் இது. ஓகேவா? பட் இதுல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்மளுடைய பேர் என்ன, நம்மளுடைய ஃபாதர் நேம் என்ன, நம்ம என்ன சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம், எந்த போர்ட் நம்பர் வரும், எந்த இதுல நம்ம ஓட்டு போட போறோம் அப்படின்ற அட்ரஸ் முதற்கொண்டு இதுல கொடுத்துருப்பாங்க. எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற டைமும் என்ன தேதியும் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. பட் இதுல அதுதான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் இதுல கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் டவுட் இருக்கும், இந்த பேக் சைல எது கருப்பா ஒரு மாதிரியா கொடுத்துருக்காங்களே அப்படிங்கன்னா, இது மேப். இது என்ன அப்படின்னா, உங்க பூத் எலெக்ஷன் நீங்க எங்க போய் ஓட்டு போட போறீங்களோ அந்த இதோடைய மேப்பை தான் இதுல நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கு என்னன்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதோட இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இதை கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லிப் மட்டும் இருந்தால் தான் நம்ம ஓட்டு போட முடியுமா, இல்லை இந்த ஸ்லிப் இல்லாமலேயும் ஓட்டு போடலாமா அப்படின்ற நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும். முதல்ல ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் வரணும். ஓகேவா? பட் இந்த ஸ்லிப் உங்களுக்கு கொடுக்குறாங்கனாலே கண்டிப்பா உங்க பேர் அதில் வந்திருக்கும். சரி, ஓகே, என் பேர் அதில் இருக்கு, நான் இப்போ இந்த ஸ்லிப் வச்சிருக்கேன், இந்த ஸ்லிப் மட்டும் எடுத்துட்டு போய் ஓட்டு போடலாமா கேட்டீங்கன்னா போட முடியாது. இந்த ஸ்லிப் எடுத்துட்டு போனாலும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எதனா ஒன்று எடுத்துட்டு போகணும். எல்லாமே ஒரிஜினல் ப்ரூஃபாக எடுத்துட்டு போகணும். அது என்னென்ன ப்ரூஃப் அப்படிங்கிறீங்கன்னா, ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போகலாம், இல்லை ஆதார் கார்டு எடுத்துட்டு போகலாம், இல்லை பேன் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸு, இல்லை பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்களுடைய பேங்க் புக்கு, ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கிற ஐடி ப்ரூஃப் எதனா ஒன்று எடுத்துட்டு போகலாம். சரி, இந்த ப்ரூஃபில் ஏதாவது எல்லா ப்ரூஃப்னு எடுத்துட்டு போகணுமா, இல்லை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் போதுமா கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் போதும். ஓகேவா? உங்ககிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் எடுத்துட்டு போனால் போதும். அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்க லிஸ்ட்ல ஒரு நேம் இருக்கான்னு பார்த்துட்டு இது பண்ணி கொடுப்பாங்க. இது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு போய் கண்டுபிடிக்கணும். அப்போதுவா ஊர்ல அவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு அங்கே போயிட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பட் இந்த ஸ்லிப் அவசியம் கிடையாது. இது ஒரு ஐடி ப்ரூஃபும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சீட்டு தான் இந்த ஸ்லிப். ஓகேவா? சரி, ஓகே சார், நான் இப்போ ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போயிட்டேன், நான் இப்போ ஓட்டு போட போறேன், பட் எனக்கு இந்த ஸ்லிப்பே தரல, ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நான் இந்த ஸ்லிப்பில் வாங்கி நான் தொலைச்சிட்டேன், பட் அந்த ஸ்லிப்பே இல்லாம நான் போயிட்டு ஓட்டு போடலாமா கேட்டீங்கன்னா போடலாம். இந்த ஸ்லிப் அவசியம் கிடையாது. இது ஒரு ஐடி ப்ரூஃபும் கிடையாது. ஜஸ்ட் இது இருந்தால் தான் ஓட்டு போடணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேவா? அது நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாலே போதும். இந்த ஸ்லிப் எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு குயிக்கா கொஞ்சம் வேலை முடியும். ஓகேவா? பட் உங்களோட நேம் லிஸ்ட் எங்க, உங்களுடைய பூத் நம்பரு, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எங்க, வரிசை எண் எது, எல்லாமே இதுல இருக்குன்றதால டக்குன்னு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அழகாக கொடுப்பாங்க. நம்ம டக்குன்னு ஓட்டு போட்டு வந்துடலாம். ஓகேவா? அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்லிப். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்லிப்பே வாங்கல சார், என்னால ஓட்டே போட முடியாதா அப்படிங்கிறீங்கன்னா போட முடியும். பட் ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல உங்க பேர் வரணும். ஓகேவா? ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல உங்க பேர் வந்தா மட்டும்தான் உங்களால ஓட்டே போட முடியும். ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போனாலே போதும், நீங்களும் ஓட்டு போடலாம். எல்லாருமே 23ஆம் தேதி எல்லாரும் ஓட்டு போடுங்க. கம்பல்சரி எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஓகேவா? யாரும் ஓட்டு போடாமல் விடாதீங்க. ஏன்னா இது நம்மளுடைய உரிமை. ஓகேவா? ஒரு விரல் புரட்சி மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நாம கண்டிப்பா ஓட்டு போடணும். நம்மளால மாறிட போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு ஓட்டுல தலையத்தே மாறிலாம் இருக்கு. ஓகேவா? ஒரு நம்பர் அடிச்சவனா பாஸ் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு ஓட்டால கூட யார் ஜெயிக்கலான்றதை தீர்மானிக்க முடியும். அதனால எல்லாருமே கம்பல்சரி ஓட்டு போடுங்க. ஓகே, இந்த 2026ல யார் உங்களுக்கு ஜெயிச்சா நல்லா இருக்கும், நீங்க யாருக்கெல்லாம் ஓட்டு போட போறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.